الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى صدق الله العلي العليم صدق رسوله النبي الكريم نحن على ذلك من الشاهدين والشاكرين அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை கோரி எனதுரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் கருணை நபி முஹம்மது முஸ்தபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் அல்லாஹ் தனது அருள் கிருபையையும் சாந்தியையும் சமாதானத்தையும் நின்று நிலுவ செய்தவர்கள் புரிவானாக. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று ரஜப மாசத்தினுடைய 27வது பிறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜிற்கு சென்று வந்த அற்புதமான ஒரு இரவு. மிஅராஜ் இரவுன்னு சொன்னாலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புராக் வாகனத்தில் சென்றது, அந்த 7 வானத்தை கடந்தது, சிதறத்துல் முன்தஹாவை கடந்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடன் நெருங்கியது, இது போன்ற தகவல்களைத்தான் நாம் எப்பொழுதுமே பார்ப்போம். அன்பானவர்களே, இது முதல்ல நம்ம விளைக்கிற ஒரு விஷயம் தெரியுமா? ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயம். அல்லாஹ் ரசூலை நம்ம பார்த்துருக்கிறோமா? ஆனால் ஈமான் கொண்டிருக்குமா இல்லையா? ஈமான் கொண்டாதான் நீங்களும் நானும் முஸ்லீம் முஃமின். அதை முதல்ல விளைக்கிறோம். அல்லாஹ் ஒரு விஷயத்தை குர்ஆன்ல சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னா எந்த விதமான மறுப்பும் இல்லாமல் யோசனையும் இல்லாமல் இருக்குமா இருக்காதா என்ற சந்தேகம் இல்லாமல் நம்பக்கூடியவன் தான் உண்மையான மூமின். அதை முதல்ல நம்ம விளைக்கிறோம். அன்பான பெருமக்களே, அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை நம்ம முதல்ல கவனிச்சிங்கன்னா இது இருக்கக்கூடிய பல ரகசியங்கள் நம்ம விளங்கிக்கிற முடியும். அதாவது அல்லாஹ் தஆலா இந்த மிஅராஜ் சம்பந்தமான விஷயத்தை சொல்லும் பொழுது இப்படி சொல்றான், சுப்ஹானல்லதி. சுப்ஹானல்லதி, சுப்ஹான அப்படின்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ் அப்படி சொல்லுவோம்ல, அது எதுக்காண்டி சொல்லுவோம் தெரியுமா? அதிகமா ஆச்சரியமான விஷயம் நடந்துச்சுன்னா சொல்லுவோம். ஆச்சரியமான விஷயம் நடந்துச்சுன்னா சுப்ஹானல்லாஹ்னு சொல்லுவோம். இங்கே அல்லாஹ்வே சொல்லுகின்றான் ஆச்சரியமான விஷயம் என்பதால் சுப்ஹானல்லதி. அவன் எத்தகையவன் என்று தெரியுமா? அஸ்ரா பி அப்திஹி, தன்னுடைய அடியாரை மினல் மஸ்ஜிதில் ஹராமி, மஸ்ஜிதுல் ஹராம் பைத்துல்லா மக்காவிலிருந்து இதில் மஸ்ஜிதில் அக்ஸா, மஸ்ஜிதில் அக்ஸா வரைக்கும் கொண்டுகிட்டு போனா பார்த்தீங்களா, அவன் பரிசுத்தமானவன் என்பதாக அல்லாஹ் தஆலா தான் கொண்டு சென்ற அந்த ஒரு விஷயத்தை பரிசுத்தமானவன் சொன்னா எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் அப்படிங்கிறதுக்காண்டி அப்படி சொல்றான். பெருமக்களே, அல்லாஹ் தஆலா நிறைய விஷயங்களை இந்த தீனுக்காக வேண்டி செய்திருக்கிறான். எதையுமே ஆச்சரியப்பட்டு சொன்ன விஷயங்கள் இல்லை. உதாரணமா குர்ஆன் இருக்குதுல்ல, அது எப்பேற்பட்ட பேரற்புதம் குர்ஆன் ஷரீஃப் இல்லையா? பேரற்புதம் தானே. அந்த குர்ஆனை இறக்குனத சொல்லும் பொழுது சொல்ல தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப, என்னுடைய அடியாருக்கு அந்த குர்ஆன் ஷரீஃபை, அந்த கிதாபை இறக்கி வைத்த அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அப்படின்னு சொல்றோம். குர்ஆன் பேரற்புதமான ஒரு விஷயம்.
இன்னைக்கு குர்ஆன்ல உள்ள விஷயங்கள், ஏராளமான விஷயங்கள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. அவ்வளவு அற்புதமான விஷயங்கள் குர்ஆன்ல இருக்குது. இதுவரை மனிதன் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு விஞ்ஞானம் கண்டுபிடித்த எத்தனையோ விஷயங்களை குர்ஆனில் அதை கூறப்பட்டிருக்கின்றதா என்று சரிபார்த்து ஒத்துக்கொண்ட விஞ்ஞானிகள் ஏராளம். அப்படித்தான். அப்பேற்பட்ட பேரற்புதம் இறங்கிய குர்ஆன் ஷரீஃபை சொல்லும் பொழுது ஆச்சரியமான விஷயமா அப்படி சொல்லல அல்லாஹ் தஆலா. ஆனா இந்த மிஅராஜுடைய விஷயத்தை ரொம்ப ஆச்சரியமான முறையில் என்ன செய்யறான், சொல்லி காட்டுகின்றான் என்று சொன்னால், அன்பானவர்களே, அப்படி ஒரு அற்புதமான நிகழ்வு தான் இந்த விஷயம். இதை முதல்ல நாம இப்படி விளங்கிக்கிறோம். ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயம் நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னேன். முதல்ல நம்ம இதை நம்பினாதான், ஈமான் கொண்டால்தான் அல்லாஹ் அதற்குண்டான பிரதிபலனை நமக்கு வழங்குவான் என்பதை நாம் முதல்ல விளங்கிக்கிறோம். எப்படி? இப்போ உதாரணமா நம்ம 5 நேரமும் தொழுகிறோம், அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கிறோம். நோன்பு வைக்கிறோம், அதுவும் நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்குது. நம்ம செய்கிறோம், நன்மை இருக்கு. என்ன காரணம் தெரியுமா? நாம ஈமான் கொண்டதுனால நன்மை. இப்போ ஒரு காளிமுத்து இருக்காரு, எல்லா முஸ்லிம்களும் தொழுகிறாங்களே, தொழுதா உடற்பயிற்சி நன்மை மாதிரியான விஷயம் தானே, உடலுக்கு நல்லது தானே, நம்மளும் தொழுகுவோம் அப்படின்னு ஒருத்தர் தொழுகிறார். அவருக்கு ஈமான் கொள்ளல. அந்த தொழுகைக்கு உண்டான நன்மை கிடைக்குமா? கிடைக்காது. முதல்ல அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் ஈமான் கொண்டால் மாத்திரம்தான் என்ன செய்ய முடியும், அதனுடைய நன்மையை அடைந்து கொள்ள முடியும். ஒருத்தர் நோன்பு வைக்கிறார், நோன்பு வைக்கிறார்னு சொன்ன எல்லா முஸ்லிம்களும் நோன்பு வைக்கிறாங்க, நம்மளும் நோன்பு வைப்போம் அப்படிங்கிறதுக்காக நோன்பு வச்சா அந்த நோன்புக்கு நன்மை கிடையாது. ஏன்? அவருடைய கல்புல ஈமான் இல்லை, அல்லாஹ் ரசூலுடைய நம்பிக்கை இல்லை. அதே மாதிரி ஒருத்தர் தன்னுடைய சொத்துக்கள் செல்வங்களை எல்லாம் ஜகாத்தா தர்மமா கொடுக்கிறாரு, ஈமான் இல்லாம அதை செய்தால் அதற்கு நன்மை இல்லை பெருமக்களே. அதுபோன்று அல்லாஹ் கூறிய ஒரு விஷயத்தை நம்பல அப்படின்னு சொன்னா உண்மையான முஃமினாக இருக்க வாய்ப்பில்லை. அன்பானவர்களே, ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயங்களுடைய பாடங்களை சொல்லணும் அப்படின்னு சொன்னா அது ஒரு தனி ட்ராக். அந்த அடிப்படையில் அல்லாஹ் சொன்ன இந்த விஷயம் நம்பிக்கை முதல் நம்முடைய உள்ளத்துல வரணும். இது நடந்திருக்குமா? மனுஷன் போக முடியுமா? விண்ணுலகத்துக்கு போறதுன்னு அவ்வளவு சாதாரணமான விஷயமா? 3 லட்சம் கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்குது வானம், இல்லைங்களா? அப்படித்தானேங்களே, 3 லட்சம் கோடி மைலுக்கு அப்பால தானே அந்த வானம் இருக்குது. அப்பேற்பட்ட அந்த வானத்தை ஓவர் நைட்ல ஒருத்தர் போயிட்டு வர்றாருன்னு நம்புற மாதிரியா இருக்கு? நம்புற மாதிரி இல்லையா? சொல்லுமா? நம்பணும். நம்புறவங்க தான் என்ன செய்யப்படுகின்றது, இங்கு ஈமான்தாரிகளாக கணக்கிடப்படுகின்றது. ஒரு விளங்கிருங்க, இதுல நிறைய ரகசியங்கள் இருக்குகின்றது. அல்லாஹ் தஆலா மறைத்து வைத்திருக்கின்றான். அல்லாஹ் தஆலா மிஅராஜுடைய இரவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காலத்தை நிப்பாட்டி வச்சான். காலத்தை நம்ம அந்த மிஅராஜ் பயான்ல அப்புறம் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்போம், சொல்லியிருப்பாங்க தெரியுமா? என்ன சொல்லியிருக்கிறாங்க? உம்மஹானி அம்மா வீட்டில் இருந்தாங்க, அவங்க போயிட்டு வர்றது தாப்பால் ஆடி அடங்கிறதுக்குள்ள போயிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? கேள்விப்பட்டிருக்குமா இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? அவங்க புறப்படும் போது அல்லாஹ் தஆலா காலத்தை நிப்பாட்டிட்டான். துனியாவில் ஒரு ஈக்குக்க கூட ஆடல, அசையில ஒரு மரக்கிளைகள் கூட ஆடல. அவங்க இங்கிருந்து போகும் பொழுது எப்படி இந்த துனியாவை விட்டு சென்றார்களோ அதே மாதிரி தான் வந்து இறங்கும் பொழுது என்ன செய்கின்றது. இதுக்கு ஆதாரமா ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்கல்ல, 33 வயசுல அவங்கள அல்லாஹ் தஆலா உயர்த்திட்டான் இல்லையா? இது குர்ஆன் ஷரீஃப்ல நமக்கு சொல்லித் தரப்பட்ட விஷயம். நாம இதை முழுசா நம்பி இருக்கிறோம். மீண்டும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள். வரும்போது எத்தனை வயசு தெரியுமா? 33 வயசு தான். ஈசா நபி அவர்களுக்கு காலத்தை நிப்பாட்டி வைத்திருக்கின்றான். ஈசா நபி அவர்களுக்கு காலத்தை நிப்பாட்டி வச்சிருக்கிறான். அவங்களுக்கு இங்கிருந்து போகும்போது அவங்க எப்படி போனாங்களோ அப்படித்தான் வருவாங்க, மீதி வாழ்க்கையை வாழ்வார்கள் என்பதாக நம்ம படிச்சிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம்.
குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லி தரப்பட்ட விஷயம் இல்லையா? பெருமக்களே, அதுபோன்று அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்தில் காலத்தை நிப்பாட்டி வைத்தான். காலத்தை நிப்பாட்டி வைக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்ட்ட இருக்குதா இல்லையா? ஏன்? காலமே அவன்தான். காலம்ங்கிறதே அவன்தான். அவன்தான் நேரத்தை படைச்சான். அவன்தான் சூரிய சந்திரனை படைச்சான். சூரியனும் சந்திரனும் அவன் நாடாமல் உதிக்கவும் செய்யாது, மறையவும் செய்யாது. இதை நம்புறீங்களா இல்லையா? அப்ப அப்படின்னு சொன்னா காலத்தை அல்லாஹ் தஆலா நிறுத்தி வைக்கின்றான். சரி, ஆச்சரியம் சொல்றான்ல, இது என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பல ஆச்சரியங்கள் அதுல புதிஞ்சிருக்குது. பல ஆச்சரியங்கள். என்னப்பா ஆச்சரியம்? இங்கிருந்து ஒரு மனிதன் விண்ணுலகத்துக்கு டிராவல் பண்றான்னு வைங்களேன், ராக்கெட்ல போறான்னு வைங்க. அவன் சாமானியமான இப்ப இருக்கிறமே இந்த ட்ரெஸ்ஸோட எல்லாம் போக முடியாது, அப்படித்தானே? அதுக்குன்னு தனி ஒரு ட்ரெஸ் இருக்கு. அந்த ட்ரெஸ்ஸை மாட்டினா தான் என்ன செய்ய முடியும், ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல பயணம் பண்ண முடியும். அந்த உடைகளை அணிந்து ஆக்சிஜனை வைத்து அதன் மீது என்ன செய்யறாங்க, ராக்கெட்டுக்குள்ள கொண்டு போய் மனுஷனை வச்சு ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல என்ன செய்யறாங்க, கொண்டுகிட்டு போறாங்க. அதுவும் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான். வானத்தை தாண்டிலாம் போக முடியாது. வானத்தை தாண்டி எல்லாம் என்ன செய்ய முடியாது, மனிதனால போக முடியாது. அப்படி போகணும் அப்படின்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு பிறகு காற்று மண்டலம் கிடையாது, சுவாசிக்க முடியாது, மனுஷனால சுவாசிக்க முடியாது. அதனால்தான் மனுஷன் அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் என்ன செஞ்சுக்கிறான், தன்னுடைய உடம்புல மாட்டிக்கிட்டு போறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஆக்சிஜன் சிலிண்டர் இருந்துச்சா? இல்ல. அப்ப அங்கு போய் அவர்கள் சுவாசித்தார்கள் சொன்னால் அது ஆச்சரியமான விஷயம் தானே. ஒண்ணு. இரண்டாவது, காலம் நிப்பாட்டப்பட்டதுன்னு சொன்னல, அதே மாதிரி அவர்கள் பிரயாணித்த அந்த பிரயாணம் இருக்குகின்றதுல ஒண்ணு நினைக்கிறங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய நபி, அல்லாஹ்வுடைய தூதர். அவங்களுக்கு மிகப்பெரிய அற்புதத்தை அல்லாஹ் வழங்குகிறான்னு சொன்ன காரண காரியம் இல்லாம இதையும் நடத்த மாட்டான். அல்லாஹ் நாடினால் அப்படிங்கிறத கூட என்ன செய்யலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டுட்டு போகலாம். அப்படிங்கிறத கூட கொண்டு வந்து இறக்கிடலாம். அல்லாஹ் முடியுமா? முடியாதா? ஆனால் காரணம் காரியமா என்ன, இங்க இருந்து பயணம் செய்வதற்கு உண்டான அந்த வழிவகைகளை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுக்கிறான். எப்படி? புராக் அப்படின்னு ஒரு வாகனம், புராக் ஒரு வாகனம். ஒரு அதிசயம் நடக்குதுன்னு சொன்னா அந்த அதிசயத்துக்கு ஒரு காரண காரியம் இருக்கணும்ல தம்பி, அப்படித்தானமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய முஅஜிஸா பண்ணிருக்கிறாங்க. நிறைய முஅஜிஸா நிறைய சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு போருக்கு போயிருக்கிறாங்க. போருக்கு போன இடத்துல ஒளிச்சிட்டு துருவக்கூடிய சூழ்நிலை, போர் முடிஞ்சு திரும்பி வரும்போது. அப்படி வரும்போது என்ன, தண்ணி இல்லை. எல்லாத்துக்கும் ஒளிச்சிக்கணும், தண்ணி வேணும்ல, தண்ணி இல்லை. அப்ப சஹாபாக்கள் தண்ணி கொண்டு சொல்றாங்க, தண்ணி இல்லை யார சொல்லுவாங்க. அப்போ ஒரு பாத்திரத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. பாத்திரத்தை கொண்டு வாங்க. பாத்திரத்துல தண்ணி இல்லை யார சொல்ல, பரவாயில்ல கொண்டு வாங்க. பாத்திரம் கொண்டு வரப்படுகின்றது. அந்த பாத்திரத்திற்குள் 2 கைகளை விரல்களை செய்யறாங்க, அப்படி சாக்கிறாங்க. அனசுல அறிவிக்கிறாங்க, நம்மளுடைய கண்ணால பார்த்தீங்கன்னா அந்த 2 விரல்களின் இடுக்கின் வழியாக நீரோற்று மிக வேகமாக பீறிக்கொண்டு வந்ததாக சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நீரோற்றை என்ன செஞ்சிருக்கலாம், 2 விரல் அப்படி காட்டி ஒழிச்சுட்டு போங்க சொல்லியிருக்கலாம்ல. அந்த பாத்திரத்தையும் கொண்டு வர்றாங்க. ஒரு காரண காரியம் வேண்டும் என்பதற்காக வேண்டி. சும்மா வந்து கண்கட்டி வித்த காட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மிகப்பெரிய யகூதிகளுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் ஒரு வாக்குவாதம். அதாவது நீங்க உண்மையான நபி அப்படிங்கிறதுக்கு சில விஷயங்களை எங்களுக்கு நீங்க காட்டித் தரணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கிறாங்க. அப்படி கேட்கும் பொழுது சந்திரனை 2ஆ பிளக்க முடியுமான்னு கேட்டாங்க. சந்திரனை 2ஆ பிளக்க முடியுமான்னு கேட்டாங்க. ஷக்கல் கமரு பி இஷாராத்திஹி, தன்னுடைய விரலை அப்படி சொன்னாங்க, 2ஆ பிளந்ததுன்னு சொல்லி என்ன செய்யப்படுகின்றது சொல்லித்தரப்படுது. இந்த மாதிரி ஏராளமான ஆச்சரியங்களை ரசூலுல்லாஹ் நிகழ்த்தினாங்க. இந்த மிஅராஜிற்கு ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்களில் மிக முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா புராக் வாகனம். புராக்குங்கிறது கழுதையோ குதிரையோ ஒட்டகமோ அப்படிலாம் கிடையாது. அல்லாஹ்வினால் அனுப்பி தரப்பட்ட வாகனம். அந்த வாகனத்தினுடைய அதிவேகம் எப்படி தெரியுமா,
மின்னல் வேகத்துல போகும். ஒளி வேகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மின்னலுடைய அந்த ஒளி இருக்குது இல்லையா, அப்படி மைக்ரோ செகண்ட்ல பல நூற்றுக்கணக்கான மைல்களை என்ன செய்யும், வேகமா தெரிவிக்கும் இல்லையா? பார்த்துருக்கிறீங்கல்ல? அதே மாதிரி ஒரு டார்ச் எடுத்துக்கிற எல்இடி டார்ச், இப்படி நீங்க அடிச்சீங்கன்னா அந்த பட்டனை அமுக்க அந்த செகண்டு அந்த டார்ச்சினுடைய அந்த எல்கை எங்க போய் நிக்கிறதா கண்டுபிடிக்க முடியுமா? இதுக்கு பேர் தான் ஒளி வேகம் சொல்லுவாங்க. இந்த ஒளி வேகத்தில் செல்லக்கூடிய புராக் வாகனத்தை அல்லாஹ் தஆலா அனுப்பி வைத்தான். அது ஆச்சரியமான விஷயம். ஆச்சா. இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல போகல. நான் படுத்திருந்தேன், தூங்கிட்டேன், நல்ல ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவுல நான் என்ன செஞ்சேன், 7 வானத்தை கடந்து போனேன், 7 வானத்தை கடந்து போன சொர்க்கத்தை பார்த்தேன், நரகத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்லல. என்ன, தன்னுடைய உடலோடு ரத்தம் நானும் சதைகளோடு போனதுனாலதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், அஸ்ராபி அப்திஹி, என்னுடைய அடியாரை நான் என்ன செஞ்சேன், கூட்டிகிட்டு போனேன்னு சொல்றான். அல்லாஹ் தஆலா அவங்களுடைய ரூஹ கூட்டிகிட்டு போகல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே உடலோடு கூட்டிகிட்டு போனா சொல்றான். அப்படி சொன்னதுனாலதான் அங்கு மிகப்பெரிய கேள்விகள் தொடுக்கப்பட்டுச்சு. என்ன கேள்வி தொடுக்கப்பட்டுச்சு? அந்த மக்கா காஃபிர்கள் சில கேள்விகள் கேட்டாங்க. என்ன கேள்வி கேட்டாங்க? அப்பா, கொஞ்சமாச்சு நம்புற மாதிரி இருக்குதானே சொல்றது, ஏதாவது கொஞ்சம் யோசிக்கிறதுக்கே என்ன மண்டைக்கு ஒத்துக்கிற மாட்டேங்குது. ஒரு நைட்ல எப்படிப்பா நீ போயிட முடியும் அக்ஸாவுக்கு? நாங்க குதிரையை கட்டிக்கிட்டு ஒட்டகத்தை கட்டிக்கிட்டு நடபயணமா குதிரையின் மேலும் ஒட்டகத்தின் மேலும் 1 மாசம் தூரம் போறோம். 1 மாசம் ஆகும் போய் சேர்றதுக்கு. எங்க போய் சேர்றதுக்கு? மஸ்ஜித் அக்ஸாவுக்கு. சரிப்பா, நீ போனது உண்மைன்னு வச்சுக்கிடுவோம். அப்படி போனது உண்மைன்னு சொன்னா மஸ்ஜித் அக்ஸான்னு சொல்றீங்கள, போனேன் தொழுதம்னு சொல்றீங்கள, அந்த மஸ்ஜித் அக்ஸாவுடைய வடிவம் எப்படி இருக்கும்? எத்தனை கூம்பர், எத்தனை தூண் இருந்துச்சு, எத்தனை ஜன்னல் இருந்துச்சு. நீங்க விளங்கிக்கிறீங்க, நீங்க கேட்கறது விளங்குதா, அவங்க சொல்றது விளங்குதா? போனது நைட் நேரங்க. அப்ப என்ன திருவிளக்க போட்டு இருந்தாப்புல, கரண்டே கிடையாது அந்த காலத்துல. என்ன பக்கத்துல வந்து காசு எடுத்துட்டு போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போனா மஸ்ஜித் அக்ஸாவை பார்க்கணும்னா வெளிச்சம் வேணும்ல, ஒண்ணு டார்ச் தான் அடிச்சு பார்த்திருக்கணும்ல. இவங்க போன நேரத்துல நபிமார்களுடைய ரூஹு அங்கு ஒன்றிணைக்கப்பட்டிருக்கின்றது. அங்க போய் தொழுகை நடத்தினாங்க. நபிமார்களுடன் அளவலாவினார்கள். ஒவ்வொரு நபிமார்களை பார்த்தாங்க, சலாம் சொன்னாங்க, பேசினாங்க என்பதாக நமக்கு சொல்லித் தரப்பட்டது. அன்பானவர்களே, போனது இருள் சூழ்ந்த நேரம். அந்த இருள் சூழ்ந்த நேரத்துல அவங்க போய் அந்த மஸ்ஜித் அக்ஸாவை எப்படி பார்த்திருக்க முடியும்? அல்லாஹ் தஆலா அந்த இரவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பகலின் வெளிச்சத்தை போன்று காட்டினார். பெருமக்கள் சொல்லி தர்றாங்க, கிதாபுகள் சொல்லப்பட்ட விஷயம், ஆச்சரியமான விஷயம். அதனாலதான் சுபஹான் என்று சொல்றாங்க. கூடவே இன்னொரு சிறப்பு செய்தி சொல்றாங்க. என்ன செய்தி தெரியுமா? நான் போயிட்டு திரும்ப வரும் பொழுது இங்கிருந்து சென்ற வியாபார குழு ஒன்று இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்தை சொல்லி அந்த இடத்துல என்ன செய்யறாங்க, ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அவங்க தங்களுடைய வாகனம் குதிரை ஓட்ட தொலைச்சிட்டாங்க. இருட்டுல தேடி திரிகிறாங்க. அந்த குதிரையை கொண்டுட்டு வந்து பிடிச்சு கொண்டு வந்து என்ன செஞ்சேன், அவங்கள்ட்ட ஒப்படைச்சேன். அவங்கள்ட்ட தண்ணி வாங்கி குடிச்சேன். என்னுடைய கணிப்பு சரியாக இருக்கும்னு சொன்னா அவர் அப்ப கேட்கிறாங்க, எங்க கூட பாத்தீங்கன்னு. என்னுடைய கணிப்பு சரியாக இருக்கும்னு சொன்னா அவர்கள் இன்று மகரிபுக்குள்ள செஞ்சிருவாங்க, ஊருக்கு வந்து சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பான பெருமக்களே, இதுல நீங்க ஒண்ணு விளங்கிக்கிறீங்க. போனது இருள் சூழ்ந்த நேரம். இருள் சூழ்ந்த நேரத்துல வியாபார கூட்டத்தை நான் பார்த்தேன். அதுல யாரையெல்லாம் பார்த்தேன் அப்படிங்கிற தகவலையும் சொல்லி, அந்த குதிரை காணா போச்சுங்கிற தகவலை அவங்க தேடிக்கிட்டு இருந்தாங்க தகவலை சொல்லி, அதை நான் கண்டுபிடிச்சுங்கிற தகவலை சொல்றதா இருந்தால் அது எவ்வளவு ஆச்சரியமான ஒரு விஷயம், எப்படி ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை இந்த இரவில் நிகழ்த்தியதுனால்தான் அல்லாஹ் தஆலா
அதை ஆச்சரியம் என்பதாக சொல்லுகின்றான். ஆச்சரியம் சொல்றோம். அப்படி போனாங்கல்ல, பூமியினுடைய மேல இருக்கக்கூடிய அந்த வியாபார கூட்டத்தை பார்த்ததெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, பெரிய விஷயம் இல்லை. பூமிக்கு உள்ள நடக்கக்கூடிய விஷயத்தையும் பார்த்தாங்க. பூமிக்கு உள்ள விஷயம் நடக்கக்கூடிய விஷயத்தையும் பார்த்தாங்க. இன்னி அரா மூசா சல்லா கபரஹு, மூசா நபியை அவருடைய கபருக்கு உள்ள தொழுகக்கூடிய நிலையில நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லும் போது அவங்க விஷயம் ஒரு தகவலை சொல்லணும். இங்கே அல்லாஹ் தஆலா மிஅராஜுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அழைச்சிட்டு போனாங்க இல்லையா? இந்த வாய்ப்பு அல்லாஹ் தஆலா எந்த நபிக்குமே கொடுக்கல. ஆனா மூசா நபிக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்தான். என்ன வாய்ப்பு தெரியுமா? அல்லாஹ்வுடன் பேசக்கூடிய வாய்ப்பு. அவங்க ரொம்ப அடம் பிடிச்சு கேட்டதுனால, அதான் நான் அவனை பேசணும்னு சொல்லிட்டு கேட்டதுனால அல்லாஹ் தஆலா ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவங்கள வர வச்சு பேசியதாக மார்க்கம் சொல்லி தருது. அன்பான பெருமக்களே, அப்படிப்பட்ட அந்த மிஅராஜுடைய இரவுல இந்த விஷயத்தை நம்ம சொல்லாம இருக்க முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடன் பேசிட்டு இருந்தாங்கல்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவலை பேசுவாங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஆசை, அல்லாஹ்ட்ட பேசுறோம், அல்லாஹ்வுடைய குரல் நமக்கு விளங்கிருச்சு, அல்லாஹ்வை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட என்ன செய்யறாங்க, தன்னுடைய ஆவலை கேட்கிறாங்க. சொல்றாங்க, யா அல்லாஹ் ரப்பி அருணி அன்புர் இலைய லன் தரானி. அந்த ஆயத்தை சொல்றேன். மூசா சொல்லிக்கிறாங்க, யா அல்லாஹ் ஐன அன்த, நீ எங்க இருக்கிற, நான் உன்னை பார்க்கணும், எனக்கு உன்னைய காட்டு அப்படின்னு சொல்லும்போது அதான் சொன்னான், லன் தரானி, உங்களால என்னைய பார்க்க முடியாது, உங்களால என்னைய பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றோம். தூக்கம் எதுவும் வருதா? தூக்கம்லாம் வரல. இல்லை, பிள்ளைங்களுக்கு வந்து மொபைல் பார்த்தாலும் தூக்கம் வராது. அப்படி இப்ப பாருங்க, அப்படியே கண்ணெல்லாம் சொக்குற மாதிரி இருக்கு. மணி 9 கூட ஆகல. அப்படித்தானே? சைர் அல்ஹம்துலில்லாஹ். பரோட்டா பாயாக்கையா கூப்பிட்ற மாதிரி இருந்தால் என்ன செய்ய, கொஞ்சம் தெம்பா இருக்கும்ல, சிரிக்கிறான் பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ். அன்பான பெருமக்களே, நல்லா விளைவிக்கிறதுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆசைப்படுறாங்க, யா அல்லாஹ் நான் உன்னை பார்க்கணும், நான் உங்கள்கிட்ட பேசிட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, உங்களுக்கு பார்க்கிற சக்தி உங்களுக்கு இல்லைம்மா. இல்லையா அல்லாஹ், நான் கண்டிப்பா பார்த்தே தீரணும், கண்டிப்பா பார்த்தே தீரணும் அடம் பிடிக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், வலாக்கின் யன்துர் இலா ஜபலி, நான் என்ன செய்யறேன், என்னுடைய தஜல்லினா அவனுடைய அந்த ஆற்றலை, அவனுடைய ஆற்றலை அந்த மலையின் பக்கம் என்ன செய்கின்றேன், காட்டுகின்றேன், நீங்க வேணா பார்த்துக்கிறீங்க அப்படின்னு சொல்றான். பார்த்துக்கிறீங்கன்னு சொல்றான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஃபலம்மா தஜல்லா ரப்புஹு ஹர்ர மூசா, அல்லாஹ் தஆலா தன்னுடைய தஜல்லி என்ன செய்யறான், அந்த மலையில காட்டுறான். அதை தூளுசின முறையில சொல்லுவாங்க. அந்த அல்லாஹ் தஆலா உருவம் என்ன செய்யல, வரல. தஜல்லின்னு சொன்னா அவனுடைய ஒரு ஆற்றல், ஒரு சின்ன அத்தாட்சி, ஒரு சின்ன துளின்னு சொல்லலாம். நம்ம வச்சுக்கிறோம், அல்லாஹ்வுடைய ஒரு சிறு ஒளி அந்த மலையின் மீது பட்டு அந்த மலை சுக்குநூறாக சிதறியதாகவும், அதை பார்த்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மயக்கமுற்றதாகவும் என்ன செய்யப்படுகின்றது, நமக்கு சொல்லித் தரப்படுகிறது. அப்பேற்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கூட காண முடியாத ஒரு காட்சியை அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டி தந்தான் அப்படின்னு சொன்னா அது ஆச்சரியமான விஷயமா இல்லையா? அதைத்தான் அல்லாஹ் தஆலா சுப்ஹானல்லதி, ஆச்சரியமான விஷயம் என்பதாக சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நம்ம குர்ஆன் ஷரீஃப்ல பார்க்கிறோம். அன்பான பெருமக்களே, அப்படிப்பட்ட அல்லாஹ் ரப்பல் தஆலா ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு அதிசயத்தையும் ஆச்சரியத்தையும் தந்த மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஆச்சரியத்தை கொடுத்தாங்க. அல்லாஹ்வுக்கு மட்டும் செய்ய முடிந்த ஒரு காரியத்தை ஈசா நபி செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க தெரியுமா? குருடர்களை பார்க்க வைப்பாங்க. குருடர்களை பார்க்க வைக்கக்கூடிய ஆற்றல் அப்ப இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் எந்த நபிக்குமே கிடையாது. அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு அவர்கள் செய்தார்கள் என்று குர்ஆன் சொல்லுது.
குஷ்டரோகத்திற்கு இன்னைக்கு வரைக்கும் மருந்து இல்லை. இன்னைக்கு வரைக்கும் குஷ்டரோகத்துக்கு மருந்து இல்லை. அல்லாஹ்வினுடைய அனுமதியை கொண்டு செய்வாங்க. அந்த குஷ்டரோகியினுடைய உடம்பை ஈசாச தடவுவாங்க, சரியா போயிடும். அதே மாதிரி இறந்தவர்களுடைய ஜனாசாவை கொண்டு வந்து போடப்படும். கொம்பு எலுமில்லா அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு எந்திரின்னு சொல்லுவாங்க, எந்திரிச்சிடும். இந்த மாதிரி பல நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா பல அற்புதங்களை கொடுத்தான். அந்த அற்புதங்களை எல்லாம் மிஞ்சிற மாதிரி ஒரு அற்புதத்தை கொடுக்கணும் இல்லையா? நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆசைப்பட்டாங்க அல்லாஹ்வை பார்க்கிறதுக்காக வேண்டி. ஆனால் இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்பதற்கு அல்லாஹ் தான் ஆசைப்படுகின்றான். ஏன்? ஹபீபுல்லாஹ், ஹபீபுல்லாஹ் அல்லாஹ்வுடைய நேசர். அதனால அல்லாஹ்வே என்ன செய்கின்றான்? பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றான். அவர்களை தன் வசம் அழைத்து என்ன செய்கின்றான்? அனுப்புகின்றான். சென்ற வாரம் ஜும்மா பையன் ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா? நபிமார்கள் வந்தாங்க, சொர்க்கம் இருக்குன்னு சொல்றாங்க, நரகம் இருக்குன்னு சொல்றாங்க, மலக்குமார்கள் இருக்குன்னு சொல்றாங்க, அல்லாஹ் இருக்குன்னு சொல்றாங்க. யாராவது ஒருத்தராவது பார்த்தாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய விதமாக ஒரு நபியாவது பார்த்திருக்க வேண்டாமா? அதற்குத்தான் அல்லாஹ் தஆலா தன்னுடைய ஹபீப் முஹம்மது முஸ்தபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன் வசம் அழைத்து சென்று அவர்களுக்கு என்ன செய்கின்றான்? காட்டுகின்றான். பெரிய சம்பவம். மேலாஜுடைய இரவுடைய நிகழ்வுகள் தெரியாதவங்க யாருமே இல்லை. இங்க இருக்கும் போது எல்லாத்துக்குமே தெரியும். மேலாஜ் இரவு எப்படி போனாங்க, எதுல போனாங்க, முதல் வானத்துல என்ன நடந்துச்சு, ரெண்டாவது வானத்துல என்ன நடந்துச்சு, மூணாவது வானத்துல என்ன நடந்துச்சு, ஒவ்வொரு வானத்துல யாரை பார்த்தாங்க, ஒவ்வொரு நிர்வாகோட என்ன பேசுனாங்க, எல்லாத்துக்குமே தெரியும். தெரியுமில்ல? இப்ப நம்ம அதெல்லாம் விட்டுட்டு செய்வோம், மேல போயிடுவோம். இப்ப ஒரு குறிப்பிட்ட இடம் வந்துருச்சு, சிதறத்துல் முன்தஹா அப்படிங்கிற ஒரு இடம். இந்த இடம் வந்ததுக்கு அப்புறம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நிற்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு வலிமை உள்ளவர்கள், எவ்வளவு ஆற்றல் மிக்கவர்கள் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா அந்த சிதறத்துல் முன்தஹாவை தாண்டி போகக்கூடிய அளவுக்கு யாருக்கு என்ன இல்லை? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வலிமை இல்லை. அவங்க நின்றுக்கிட்டாங்க, யாரோ சொல்லலாம் இதுக்கு மேல நான் வர முடியாது, நான் இதுக்கு மேல வந்தேன்னா கருகிறது. அதுக்கு மேல போனாங்கன்னா ஆச்சரியமான விஷயம் தான். அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்பதாக சொல்லுகின்றான். அதுக்கப்புறம் போறாங்க. அல்லாஹ் அதை நீண்ட ஒரு பெரிய சரித்திரம். அதுக்கப்புறம் போகக்கூடிய அந்த இருள் சூழ்ந்த அந்த இடம் இருக்குது இல்லையா, அந்த சிதறத்துல் முன்தஹாவுக்கு அப்புறம் உள்ள விஷயங்கள் அது கேட்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நீண்ட நேரம் பேச உங்களுடைய நேரத்தை வீணடிக்க விரும்பல. அல்லாஹ் தஆலா இந்த இரவினுடைய நன்மையை நமக்கு முழுசா தரணும் இன்ஷா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய அந்த தருணம் அதை பத்தி சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லுவான். எப்படி? காப கௌசை, எந்த அளவுக்கு நெருங்கினாங்கன்னு சொன்னா, ஒரு வில்லினுடைய 2 ஓரம் எவ்வளவு லென்த் இருக்கும், அந்த லென்த்தினுடைய அளவுக்கு தான் செஞ்சாங்க இருந்துச்சு, கேப் இருந்துச்சு. இன்னும் சொல்லப்படுகின்றது பஅத்னா, அதை விடவும் குறைவான நெருக்கத்தில் அல்லாஹுவும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சந்தித்ததாக என்ன செய்யப்படுகின்ற சொல்லப்படுகின்றது. ஃபௌஹா இலா அப்திஹி மா அவுஹா, அல்லாஹ் தன்னுடைய அடியாருடன் சில விஷயங்களை பேசினான். அல்லாஹ் சில விஷயங்களை தன்னுடைய அடியாருடன் பேசினான் என்பதாக என்ன செய்கின்றார்கள், நமக்கு சொல்லித் தர்றாங்க. என்ன பேசினாங்க? அது ஒரு நீண்ட பயம். அத்தஹிய்யாத்து லில்லாஹி, அல்லாஹ்வுக்கு காணிக்கையை நான் செலுத்துகிறேன் சொன்னாங்க. வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து அஸ்ஸலாமு அலைக்க, அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான்? ஸல்லல்லாஹு உங்களுக்கு சலாம் சொல்லுகின்றான். அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹல் நபியு, நபியே உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் சொல்றான். அப்ப அவங்க சொல்றாங்க, யா அல்லாஹ் இந்த சாந்தியும் சமாதானமும் எனக்கு மட்டும் பத்தாது, வஅலா இபாதிக ஸாலிஹீன், என்னுடைய உம்மத்தில் உள்ள எல்லாத்துக்கும் சாலிஹான இபாதத்தை செய்யக்கூடிய உங்களுக்கு வேணும். அங்க போயும் கூட உம்மத்து தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இதுல நமக்கு தரப்பட்ட விஷயம் என்ன தெரியுமா? குலாசா சுருக்கம் என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா இந்த மிஅராஜை எதனால நடத்தினா அப்படிங்கிற விஷயத்தை சென்ற பயான்ல ஜும்மாவுல சொன்னோம்.
அப்படி நடத்திய அந்த இந்த பயணத்தையும் நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம். அங்க போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா 3 கிஃப்ட் கொடுத்தோம். 3 கிஃப்ட், 3மே ரொம்ப முக்கியமான அற்புதமான ஒரு விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போறதுக்கு முன்னாடியே தொழுதாங்க. எல்லா நபிமார்களும் தொழுதுருக்கிறாங்க. ஆனால் நமக்கான இந்த உம்மத்திற்கான கடமையாக்கப்பட்ட தொழுகையை அல்லாஹ் தஆலா அங்க எங்க மேராஜ்ல நேருக்கு நேராக சந்திக்க, அது உங்களுக்கு தெரியும். 50 வக்து தொழுகையாக வந்தது. அதுக்கப்புறம் கீழே இறங்கினது. மூசா நபி பார்த்துட்டு உங்க உம்மத்துக்கள் தொழுவ மாட்டாங்க, திரும்பி போய் குறைச்சிடுவாங்கன்னு சொன்னது. மறுபடியும் போனது. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு 50 வக்து தொழுகையை 5 வக்தா மாத்தினது. அந்த 5 வக்து தொழுகை 50 வக்து நன்மையை பெற்று இருக்கிறதாக சொல்றது. இதெல்லாமே நமக்கு தெரியும். 5 வக்து தொழுகையை கொடுத்தோம். அதற்கு அடுத்ததாக மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 ஆயத்துகள், ஆமனர் ரசூலு என்று தொடங்கக்கூடிய அந்த ஆயத்தும் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் என்று ஓதக்கூடிய அந்த 2 ஆயத்தையும் அல்லாஹ் தஆலா அங்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக கொடுக்கின்றார். 3ஆவதாக அற்புதமான இன்னொரு பொக்கிஷம் என்ன தெரியுமா? ஷிர்க்கை தவிர மற்ற எல்லா பாவங்களையும் அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு மன்னித்து விடுவதாக அற்புதமான ஒரு வாக்களிப்பு கொடுப்பான். இது மிகப்பெரிய வாக்களிப்பு. எல்லாருமே பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எந்த பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் தஆலாட்ட யாரெல்லாம் நான் பாவம் செஞ்சுட்டேன் நீ மன்னிச்சிரு அப்படின்னு கேட்டுட்டா மன்னிச்சிருவான். அது எந்த பாவமா இருந்தாலும் சரி. ஏன்னா அவன் அவ்வளவு கிருபையான, இரக்கம் உள்ளவன், கருணையானவன். ஆனா அவனுக்கு இணை வைப்பதை மட்டும் மன்னிக்க மாட்டான். அவனுக்கு இணை வைக்கிறது மட்டும் நிச்சயமாக மன்னிக்க மாட்டான். ஷிர்க்குடைய விஷயத்தை நம்ம குழம்பிடக்கூடாது. சில பேர் இந்த சமீப காலமாக அது ஷிர்க்கு, இது ஷிர்க்கு, ஷிர்க்கு ஒழிப்புன்னு சொல்றாங்கல்ல, அது 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 எல்லாமே நம்ம ஷிர்க்கு செய்ய முடியாது, எடுக்க முடியாது. அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய எந்த விஷயமும் ஷிர்க்காகிவிடும். அப்படி ஒரு காரியத்தை தவிர மற்ற எல்லா பாவங்களையும் மன்னிப்பதாக அல்லாஹ் தஆலா வாக்களித்திருக்கின்றான். அப்படிப்பட்ட இந்த மிஅராஜ் இரவில் கிடைத்த இந்த 3 விஷயங்கள் சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய பயான்கள்ல வெள்ளிக்கிழமைகள்ல இன்ஷா அல்லாஹ் பேசுவோம். அல்லாஹ் தஆலா இந்த முழு மிஅராஜினுடைய நன்மையையும் நம் அனைவருக்கும்